ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் டெய்லரிங். இந்த வீடியோவில் அளவு ப்ளவுஸை வச்சு எவ்வளோ ஈஸியாக லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து எப்படி நான் அளவெடுத்து மார்க் பண்ணி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு சுற்றளவு நம்ம அளவெடுத்துக்கலாம். சுற்றளவு 23 இன்ச்சு. இப்போ ப்ளவுஸோட உயரம் 13.5 இன்ச் வருது. 13.5 இன்ச்சுனா ஷோல்டருக்கு நம்ம தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. அது இல்லாமல் கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச்சு, மொத்தம் 15.5 இன்ச் வருது. இப்போ லைனிங் கிளாத்தில் கரபாகம் நமக்கு ஆப்போசிட் வர்ற மாதிரி நம்ம டபுளாக மடித்து போட்டுக்கணும். மடித்து போட்டுட்டு இப்போ உயரம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். உயரம் மொத்தம் 15.5 இன்ச்சு. அந்த 15.5 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ சுற்றளவு 23 இன்ச்சு சொன்னேன் இல்லையா, அந்த 23 இன்ச்சில் பாதி 11.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே ஒரு லைன் போட்டுக்கலாம். உயரத்தையும் சுற்றளவு மார்க் பண்ண அகலத்தையும் நம்ம அப்படியே ஒரு லைன் போட்டுட்டு அடுத்தது நம்ம கழுத்தோட உயரம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு ப்ளவுஸில் 2 சைடு ஜாயிண்ட்டையும் கரெக்டாக சென்டராக நம்ம பிடிச்சிட்டு கழுத்தோட உயரம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது கழுத்தோட அகலம் நம்ம மார்க் பண்ணணும். அதுக்கு அளவு ப்ளவுஸில் ஜாயிண்ட் வருது பாருங்கள், அதை ரெண்டையும் கரெக்டாக வச்சு கழுத்தோட உயரம் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல கரெக்டாக வச்சு அளவு ப்ளவுஸில் என்ன கழுத்து அவங்க தைச்சிருக்காங்களோ அந்த கழுத்து மாறாமல் நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம ஷோல்ட்ரு மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்ட்ரு நம்ம மார்க் பண்ணும்போது கழுத்து நம்ம அகலம் மார்க் பண்ண பாருங்கள், அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி, தையலுக்காக 1/4 இன்ச்சு தள்ளி நம்ம மார்க் பண்ணிக்கணும். அப்புறம் சைடில் ஹாம்கோலுக்கு கரெக்டான உயரம், சைடு உயரத்தை மார்க் பண்ணிவிட்டு ஹாம்கோல் சென்ட்ரு நம்ம மார்க் பண்ணிக்கணும். பாருங்கள், சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஹாம்கோல் வளைவுகளை நம்ம வரைஞ்சி விட்டுடலாம். இப்போ ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம், ஆம்கோல் சுற்றளவு கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோன்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பேக் சைடு நம்ம கரெக்டான அளவுகளில் மார்க் பண்ணி இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், ஒவ்வொன்றுமே நம்ம அளவெடுத்து கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணும்போது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது எந்த மிஸ்டேக்கும் வராது. இப்போ அடுத்தது கை நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம கரபாகம் ஆப்போசிட் வர்ற மாதிரி பேக் சைடுக்கு டபுளாக போட்டிருந்தோம். அதை இன்னொரு மடிப்பு மடித்து நம்ம 4ஆக போட்டுட்டு கை மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து அளவு ப்ளவுஸை வச்சு கையோட உயரம், கையோட அடிபாகம், சுற்றளவெல்லாம் மார்க் பண்ணி அதிலேருந்து ஒரு வளைவுகள் வரைஞ்சிட்டு நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சென்டரில் சிசர் கட் கொடுத்துக்கலாம். சைடில் சுற்றளவுக்கு கீழே மடித்து தைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சிசர் கட் கொடுத்துட்டு அதை அப்படியே 2ஆக விரித்து வச்சு ஃப்ரண்ட்டில் நம்ம ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு குடஞ்சி கட் பண்ணுவோம் இல்லையா, அதை கட் பண்ணி அடையாளத்துக்கு சிசர் கட் கொடுத்து எடுத்து வச்சிடலாம். இப்போ பேக் சைடும் கையும் நம்ம கட் பண்ணிட்டோம். அடுத்தது ஃப்ரண்ட் நம்ம கட் பண்ணிக்கலாம். இது கிராஸ் கட் ப்ளவுஸு, அதனால் ஃப்ரண்ட் பார்ட் போடும்போது கிராஸாக போடணும். கிராஸாக பேக் சைடு நம்ம கட் பண்ணதை வச்சு ஹாம்கோல், ஷோல்ட்ரு, சுற்றளவெல்லாம் நம்ம மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவுகளில் ஆம்கோலுக்கு மட்டும் குடஞ்சி கட் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சு முன்கழுத்து நம்ம வரைஞ்சிக்கலாம். முன்கழுத்து கரெக்டாக தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு முன்கழுத்தை மார்க் பண்ணிவிட்டு இப்போ அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம ஷோல்டர்லேருந்து சென்டர் டாட் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வச்சு அந்த உயரத்தை மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டர் டாட்டுக்கு அகலத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது ஹாம்கோல்லேருந்து சைடு அந்த பட்டி ஜாயிண்ட் வரும் பாருங்கள், அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு வளைவுகள் நம்ம வரைஞ்சிட்டு இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றுமே நான் கிளியராக தான் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அங்கங்கே நம்ம சிசர் கட் கொடுக்கணும் இல்லையா, அதெல்லாம் நம்ம சிசர் கட் கொடுத்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்தது நம்ம பட்டி கட் பண்ணிக்கலாம். பட்டிக்கு அளவு ப்ளவுஸில் வச்சே நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அளவு ப்ளவுஸில் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். மடித்து தைக்கிறதுக்கு மட்டும் ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு சென்டர்லேயும் அதே மாதிரி மடித்து தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அந்த வளைவுகளை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அது ஃப்ரண்ட்டுக்காக அடையாளத்துக்கு நம்ம சிசர் கட் கொடுத்து எடுத்து வச்சிடலாம். இப்போ லைனிங் கிளாத்தில் ஐப்பட்டி வீப்பட்டிக்கு நம்ம 2 இன்ச் அகலத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம்.
இப்போ நம்ம வந்து ஐப்பட்டி வீப்பட்டியும் கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து கிராஸ் பீஸ் நம்ம கட் பண்ணோம். இப்போ பாருங்கள், இப்படி இழுத்தா நமக்கு கிராஸாக வரணும். அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 1 இன்ச் அகலத்தில் கிராஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கொடுக்கறதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒவ்வொன்றுமே நம்ம வந்து கரெக்டாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது தனித்தனியாக நம்ம கட் பண்ணணுங்கிறது இல்லை, நம்ம சீக்கிரமாகவே அதை ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், லைனிங் கிளாத்தில் நம்ம எல்லாமே கட் பண்ணிட்டோம். இப்போ அப்படியே மெயின் கிளாத்தில் நம்ம லைனிங் கிளாத் கட் பண்ணதை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கைக்கு வந்து அகலம் வந்து சுற்றளவுக்கு கொஞ்சம் நமக்கு வந்து ஜாயிண்ட் வர்ற மாதிரி இருக்குது. அந்த ஜாயிண்ட் வந்து நமக்கு ஃப்ரண்ட் பக்கம் வர்ற மாதிரி நம்ம வச்சு கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பக்கம் ஜாயின் வரும்போது நமக்கு வந்து பேக் சைடு கொடுத்தோன்னா கொஞ்சம் வெளியில் அசிங்கமாக தெரிகிற மாதிரி இருக்கும். இதே ஃப்ரண்ட்டுக்கு நமக்கு ஜாயின் வந்துச்சுன்னா அந்தளவுக்கு தெரியாது, உள்ளே தையலுக்கு நமக்கு உள்ளே போயிடும். இப்போ அப்படியே போட்டு நமக்கு வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து பேக் சைடு சின்னதாக பார்ட்ரு வருது. அதுக்கு தகுந்த மாதிரி மடித்து தைக்க வந்து நமக்கு 1.5 இன்ச் விட்டுருப்போம் பாருங்கள். அதில் 1 இன்ச்சை விட்டுட்டு நமக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு அந்த கரெக்டாக வச்சுட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்தில் கட் பண்ணும்போது நம்ம கரெக்டாக எல்லா அளவுகளுமே பார்த்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா மெயின் கிளாத்தில் நம்ம போட்டு கட் பண்ணும்போது திருப்பி நம்ம மார்க் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம டக்குன்னு கட் பண்ணிடலாம். இப்போ கைக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ஜாயிண்ட் கொடுக்கணும்னு சொன்னேன் பாருங்கள். அது வந்து இந்த கரபாகம் இருக்கிறதுனால அந்த ஜாயிண்ட்டுக்கும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ அடுத்தது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டையும் அப்படியே மெயின் கிளாத்தில் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்தை போட்டு மெயின் கிளாத்தில் கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணாலும் பரவாயில்ல, கரெக்டாக கட் பண்ணுறேன்னு சொல்லி பத்தாமல் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது அந்த பிசுறு வந்து சீக்கிரம் நமக்கு வந்து அந்த ஸ்டிச்சிங் கரெக்டாக இல்லாமல் போடும்போது 2 தடவை போட்டாலே ஒரு மாதிரி பிரிஞ்சிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா விட்டு கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சுற்றிலும் ஒரு தையல் போடும்போது போட்டுட்டு கூட எக்ஸ்ட்ரா உள்ள பிசுரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது வந்து பட்டி நம்ம வந்து சிங்கிளாக நம்ம வந்து லைனிங்கில் கட் பண்ணி வச்சுருந்தோம். அதை வந்து மெயின் கிளாத்தில் டபுளாக போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது ஐப்பட்டி வீப்பட்டி நம்ம கட் பண்ணோம். நம்ம லைனிங் கிளாத்தில் ஏற்கனவே கட் பண்ணியிருந்தோம் பாருங்கள். இப்போ மெயின் கிளாத்லேயும் அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு 2 இன்ச்சு அகலத்தில். இப்போ லைனிங் ப்ளவுஸில் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.